பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம், பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம், அட எண்ணம் மீறுது வண்ணம் மாறுது கண்ணோரம், பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம். Thank you. இந்த பர்த்டே வந்து சர்ப்ரைஸா கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு. இருங்க நீங்க இருங்க. கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்பியிருக்காங்க? என்னுடைய சின்ன மகள், கடைசி மகள். எங்க இருக்கு? யூகேல இருக்கிறா. இல்லை அங்கிருந்து வரல எங்களுக்கு. எங்களுக்கு அங்கிருந்து வரல. யூகேல இருந்து தான் அனுப்பியிருக்கா. வடிவா யோசிங்க. இங்கே எல்லாம் நிற்கிறாங்க. இல்லை இப்படி இருக்கலாம். சின்ன மகள் சொல்லி இளைய மகள் செய்யிருப்பா. உங்களுக்கு கேக் கொண்டு தான் அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு கேக் தான் வந்து கொண்டு கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி. சரியா? அப்போ யாரா இருக்கு? யாரை சொல்றது? எல்லாரும் கிஃப்ட் தந்துட்டாங்களா? இங்கே தந்துட்டாங்க. கேக் எல்லாம் கட் பண்ணிட்டாங்களா? இல்லை இல்லை. அப்போ யாரா இருக்கு? இது அப்படின்னா இங்கே இருக்கிற கிரிஜா மகள், இளைய மகள். வேற யாரும்? வேற யாருமே கிரிஜா மகள் தான் செய்யிருப்பான். கிரிஜா மகள் தான் செய்யிருப்பான். அவன் செய்வா. கடைசி மகள் யூகேல இருக்கிறவன் செய்வான். அவன் தான் கூடுதலாக செய்வான். ஓகே, பார்ப்போம். பார்த்துட்டு ஓகே, ஹாப்பி பர்த்டே அம்மான்னு தான் வந்திருக்குது. தேங்க்யூ. ஃப்ரூட்ஸ் எல்லாம் பிடிக்குமா? இதெல்லாம் இதெல்லாம் விருப்பம்? எல்லாமே பிடிக்கும். எல்லாம் பிடிக்கும். எல்லாம் பிடிக்கும். சாக்லேட் தான் கூட பிடிக்கும். அதெல்லாம் கலந்து அனுப்பியிருக்காங்க. சாக்லேட் வந்து வேற எதுவும் பருப்புகள் இருக்கக்கூடாது. நார்மலான சாக்லேட். அப்படியான பருப்பு இருக்கிறத அனுப்பிடுறாங்க போல இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லி இருக்கிறாங்களோ தெரியல. இருக்கலாம். இந்த பிள்ளைங்கள அவர்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு கொடுக்குற சாட்டா தாங்க சாப்பிடுவோம். பிள்ளைகளுக்கு பிடிச்சது எப்படின்னா அம்மா சாப்பிட்ற அது வழக்கம் தானே. ஓகே, தேங்க்யூ. அப்படி எழுங்க. ஓகே, மேலே பிடிச்சிடுங்க. ஒரு ஆள் பிடிச்சிடுங்க. அப்படி இங்கே கைட்டா நீங்க போய் பட்டம் ஆறு வைத்த ஒரு ஆள் பட்டத்தை யாரும் இறக்குற மாதிரி இருக்கு. பட்டத்தை இறக்குற மாதிரி இருக்கு. பார்வை பார்த்தீங்கன்னா இப்போ இதை தந்தவங்க ஒரு கவிதையும் அனுப்பியிருக்காங்க. அதுதான் என் கடைசி மகள். கடைசி மகள். ஓகே, நாங்கள் கவிதையை பார்ப்போம். தரணியில் என்னை ஈன்று தாலாட்டி சீராட்டி என்னை வளர்த்த தாயே நன்றி நன்றி. தண்ணீராய் என்னை எண்ணி உண்ணாமல் உறங்காமல் உயிர் கொடுத்த உத்தமியே நன்றி நன்றி. எமது ஊரின் முதல் பெண் குருவாய் எனக்கும் முதல் குருவாய் என் ஆசிரிய அன்னியே
நன்றி நன்றி. ஆண்டவனின் உருவெடுத்து அன்பும் கருணையுமாய் அரவணைத்த அம்மையே நன்றி நன்றி. என் குழந்தைகளை உயிராய் பாச உணர்வாய் தினமண்ணி வாழும் செல்லமே நன்றி நன்றி. உயிருள்ளவரை என் நினைவாள் நிதம் வாழும் அம்மா குட்டியே நன்றி நன்றி. அன்புடன் மகள் வித்தி குட்டி. ஓகே, உங்களோட வித்தியா மகள், உங்களோட மருமகன் பையகரன், மகள் உங்களோட வித்தியா. பேர பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து தான் இதை அனுப்பி விட்டாங்க. சந்தோஷமா? சந்தோஷம், ஓகே, பெரிய பெரிய சந்தோஷம், மிகவும் சந்தோஷம். சந்தோஷம். இப்படி எதுவும் கிஃப்ட் வரும் சர்ப்ரைஸ் ஆண்டு எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தது பழமையாக எனக்கு இப்படி மகள் செய்கிறவ கிடைச்ச மகள். ஓகே, அவங்களுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு பெரிய நன்றியா சந்தோஷமான நன்றி சொல்கிறேன்னு சொல்லுங்க. ஓகே. இதே போல் நீங்கள் எப்போவுமே நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்க வேணுமெண்டு எங்களுடைய கப்பி சர்ப்ரைஸ் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள் அம்மாக்கு. நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ, நான் முகர்ந்த முதல் மலரும் நீயே. நான் வாழ்ந்த முதல் அறை நீ, நான் வரைந்த முதல் படம் நீ, நான் விரும்பிய முதல் பெண்ணும் நீயே. சினுங்கிய போது சிரிக்க வைத்தாய், சிறகுகள் வளர்த்து பறக்க வைத்தாய், சிகரங்கள் ஏற சொல்லி கொடுத்தாய். அவனோடுதான் வளர்ந்தவன் போல தெரிந்தாலும் உன் கண்ணில் நானும் ஒரு குழந்தை, இமைகளுக்குள்ளே அடை காத்தாய். ஆசையோடுதான் அம்மா என் முகவரி நீ, அம்மா என் முதல் வரி நீ, அம்மா என் உயிரென்று